तमिळ गायत्री कसगम पक्षना अध्यक्ष અને અભિનેતા વિજયે તમિલનાડુના શાસક પક્ષ દ્રવિડ મુનેત્ર કઝગમ અને મુખ્યમંત્રી એમ.કે. સ્ટાલિન પર આકરા પ્રહાર કર્યા। કાંચીપુરમ જિલ્લાના સુંગવરચથિરામ ખાતે પક્ષના સમર્થકો સાથેની તેમની બેઠકમાં સંબોધન કરતા વિજયે મુખ્યમંત્રીના એ નિવેદનનો સણસણતો જવાબ આપ્યો હતો, જેમાં તેમણે ટીવીકે પાસે કોઈ વિચારધારા ન હોવાનું કહ્યું હતું। વિજયે ભારપૂર્વક જણાવ્યું હતું કે ડીએમકે મારો વિરોધ કરી પસ્તાવો કરવો પડશે અને આગામી ચૂંટણીઓમાં નવી પેઢી મારી જીત સુનિશ્ચિત કરશે। તેમણે ડીએમકે પર આક્રોશ વ્યક્ત કરતા કહ્યું કે તેમનો એકમાત્ર સિદ્ધાંત પ્રજાના ધન સંપત્તિની લૂંટ ચલાવવાનો છે। વિજયે ડીએમકેના સ્થાપક સીએન अन्नादुराईना आदर्शो अने सिद्धांतो भूली जवा बदल शासक पक्ष पर निशान साध्युं हतुं। तेमणे कह्युं डीएमकेना नेताओए विचारधारानी वात करवी बंध करी दीधी छे ने भ्रष्टाचार तथा वंशवादना राजकारणने ज पोताना सिद्धांत बनावी दीधो छे। टीवीके अध्यक्षे पोताना पक्षनी विचारधाराने स्पष्ट करता जणाव्युं हतुं के टीवीके समानताना सिद्धांतो पर स्थापायो छे ने ते जाति आधारित वस्ती गणतरी माटे पण सतत मांग करी रह्यो छे। तेमणे आरोप लगाव्यो કે ડીએમકે લોકોને છેતરીને સત્તામાં આવી છે અને શાસક પક્ષની આંતરિક કામગીરી તદ્દન ગેરવ્યવસ્થાભરી છે। આ સંબોધનમાં અભિનેતા રાજકારણી વિજયે જણાવ્યું હતું કે ટીવીકેનો મુખ્ય ઉદ્દેશ્ય શિક્ષણ, રોજગાર અને રહેઠાણ જેવી મુખ્ય જરૂરિયાતોને દરેક માટે સુલભ બનાવવાનો છે। તેમણે ભારપૂર્વક કહ્યું હતું, અમે હજી સુધી ડીએમકેનો સંપૂર્ણ વિરોધ શરૂ પણ નથી કર્યો, છતાં તેઓ ભયભીત થઈ ગયા છે। વિજય પોતાના પક્ષના કાર્યકરોને આશ્વસ્ત કર્યા કે તેઓ તમિલનાડુમાં એક મોટો રાજકીય પરિવર્તન લાવશે ने आवनारी 2026 विधानसभा चूंटणी में डीएमके ने प्रजानी वास्तविकता ताकतनो अनुभव करावशे। आ बैठक द्वारा विजये कांचीपुरम विस्तार में पायाना स्तरे पक्षना समर्थन ने मजबूत करवानी व्यूहरचना पर भार मूक्यो हतो। நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே செய்யறதுதான், எங்களுக்கு வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது। அதனாலதான் பாத்தீங்கன்னா கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு திட்டவட்டமா சொல்லிட்டு அது வெளியே சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம்। அதுல எந்த விதமான குழப்பமோ எந்த விதமான ஊசலாட்டமோ எதுவுமே இருக்க போறதில்ல। இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான், ஒன்னு சொன்னா அதை செய்யாம விட மாட்டான்। அது மக்களுக்கு நல்லாவே தெரியும்। நம்ம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள், நம்மளுடைய நண்பா நண்பிகள், நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ அவங்களாம் தற்குறி எல்லாம் கிடையாது, அப்படிலாம் அவங்கள கூப்பிடாதீங்க, அவங்க சங்கிகள்லாம் கிடையாது, அப்படிலாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல்। யாருடா அந்த குரல் அப்படின்னு பார்த்தா, இப்ப ரீசெண்டா அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்தினாங்கல்ல, சாரி அவதூறு திருவிழா, அதுல அவங்க தலைமையே குழப்பற மாதிரி, அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார்। அவரு யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏவே। அந்த எம்எல்ஏ யாருன்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர்। என்னடா இது இப்படி ஆயி போச்சு, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருதுன்னு சொல்லி தலைமையில ஃபுல்லா கன்ஃபியூஷன்। அந்த கன்ஃபியூஷன் இதோட நிக்காது, அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம ஒரு இடம் விடாம எல்லா இடத்திலையும் எல்லா வீட்லயும் இன்னும் பலமா எதிரொலிக்குதான் இல்லையான்னு பாருங்க। சும்மா பிளாஸ்ட் தான்। ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம், நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க। அப்புறம் நமக்கு இந்த அரசியல் புரிதல்லாம் இல்ல, அது இல்ல இது இல்ல। அப்புறம் நான் கேக்குறேன், மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குறிகளா?
அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குறிகள்னா, அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலை ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க.